டிவிக்கு அவரை சேர்க்கறதுக்கு மெயினாக காரணம் செந்தில் தியாகராஜன் ஆர்.எம். வீரப்பனோட பேரன். ஓகே. ஆர்.எம். வீரப்பன் எப்படி எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டாக இருந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவினாரோ, எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல் காரணம் ஆர்.எம். வீரப்பன். ஓகே. ஏன்னா முதலாளியும் தான் கூப்பிடுவார் ஆர்எம்இயை வந்து எம்ஜிஆர். இப்போ அந்த ஆர்எம்இயோட பேரன் எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை. நமது கழகமும் இன்னும் ஆர்எம்இக்கு அப்புறம் மறைஞ்சு போச்சு. ஆனாலும் ஒரு பிளேயராக உருவெடுத்திருக்கார் செந்தில் தியாகராஜன். ஓகே. ஆர்.எம். வீரப்பனோட பேரன். அவர் தான் வந்து டிவிகேல இப்போ வந்து மெயின் அட்வைசர் டு விஜய். ஜான் ஆரோக்கியசாமி இல்லையா? ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் இருக்காங்க. பட் விஜய்க்கு அட்வைசர்னு பார்த்தீங்கன்னா செந்தில் தியாகராஜன் தான். ஓகே. அந்த செந்தில் தியாகராஜன் எப்படியாவது பிடிச்சி விஜய்க்கோசரம் போய் செங்கோட்டையிட்ட பேசி, செங்கோட்டையன் சொன்னாலும் எனக்கு டிவிகேல வரதுல ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனால் 3 கண்டிஷன் எனக்கு கேட்டாரு. முதல் கண்டிஷன், எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு சின்சியராக இருக்கணும். ஓகே. எடப்பாடி எம்எல்ஏ தேர்தலில் அவர் எந்த ஊரில் போட்டி போட்டாலும், எடப்பாடியில் போட்டி போட்டாலும், சேலத்தில் போட்டி போட்டாலும் அவரை தோக்கடிச்சு காட்டணும். அது என்ன ஓடமோ நான் பண்ணுறேன், ஆனால் எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது. ஓகே. அவர் ஏடிஎம்கே ஜெயிச்சா கூட எடப்பாடி தோக்கணும். ஓகே. முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும். யாருக்கு? செங்கோட்டையன். செங்கோட்டையன். எந்த கட்சியில்? தாவேக்கா ஆட்சி அமைத்தால் விஜய் அமைத்தால் தான் சார். அதான் சொல்லலாம். நீங்கள் முதலமைச்சராக வந்தீங்கன்னா எனக்கு துணை முதலமைச்சராக போடணும். அதுக்கு வந்து விஜய் சொன்னாலும் அப்போ 2-3 துணை முதலமைச்சர் வந்தால் பரவாயில்லையான்னு கேட்டாலும். ஓகே. பூடகமாக கேட்டிருக்காரு. 2-3 துணை முதலமைச்சர் தான் போகிறேன். அதை பற்றி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. எனக்கு துணை முதலமைச்சர்ன்ற பதவி வரணும். ஜெகன்மோகன் ரெட்டி வந்து போட்ட மாதிரி, அந்த மாதிரி பவன் கல்யாண் போட்ட மாதிரி. ஓகே. ஸோ துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்டாராம். அது ஓகேன்ட்டாராம். மூணாவது வந்து அவர் கேட்டாராம் வந்து கொங்கு மண்டலத்தில் என்னோட கேண்டிடேட் தான் நான் போடுவேன். தட் இஸ் தாவேக்கால ஜாயின் பண்ணால் கூட கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லும் கேண்டிடேட் தான் எம்எல்ஏவாக வரணும். ஓகே. நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகே. நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். அது இல்லாமல் தமிழகம் முழுவதும் டூர் போகிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் நான் பண்ணித்தரேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துலேருந்து டூர் ப்ரோக்ராம்னா செங்கோட்டையன் தான். ஜெயலலிதா என்ன மனமாச்சரியம் இருந்தால் கூட செங்கோட்டையனை கூப்பிடுங்கன்னு சொல்லி டூர் ப்ரோக்ராம் கொடுத்தாருன்னா கரெக்டாக ரூட்டு போட்டு கொடுத்துருவாரு. ரூட்டு போட்டு கொடுப்பார். அது விஜய்க்கு போட்டு தர போகிறார். ஸோ விஜய்க்கு வந்து செங்கோட்டையன் வருகை ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஓகே. அன்எக்ஸ்பெக்டட் வின்ஃபால் அப்படின்னு சொல்லலாம்.